மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் நாள்லயே இவ்வளவு பெரிய சாபமா? மண்ணா இருக்கிற, மண்ணுக்கே போவ, மண்ணுக்கு தான் போவ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கேட்பதற்கு ஒரு சாபத்தை போல இருக்கும். ஐயோ உனக்கு கேடுன்னு சேஷனா சாமி சொன்ன மாதிரி அது ஒரு சாபத்துக்குரிய செய்தி மாதிரியே மாறுது. ஆனால் இது அப்படி அல்ல. மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற அந்த செய்தி நம் வாழ்வை பரிசீலனை செய்வதற்கான ஒரு செய்தி. இன்று தவக்காலத்தின் முதல் நாள் தொடக்கம். இந்த தொடக்க நாளில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சாம்பல், விபூதி. பழைய ஏற்பாட்டிலே விபூதி, சாம்பல் தயாரிப்பது எப்படி என்று எண்ணிக்கை நூல் புத்தகம் 19வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். செங்கிடாரியின் சாம்பல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாம்பல் தயாரிப்பது எப்படி? மாசு மருவில்லாத ஒரு செங்கிடாரியை எடுத்து அதிலிருந்து சாம்பல் தயாரிப்பது. யார் தயாரிக்க வேண்டும்? அவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து தயாரிக்க வேண்டும்? எதற்காக அந்த சாம்பல் என்பதெல்லாம் அங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாம்பல் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், வசனம் 9 சொல்லுகிறது. எண்ணிக்கை நூல் புத்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, இது பாவ பரிகாரத்திற்கான சாம்பல் என்று. எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்துல இதை புனித சின்னப்பர் சொல்லுகிற செய்தியும் ஒன்றோடு ஒன்றாக இணைக்க முடியும். பாவம் போக்கும் செம்மறியான இயேசு கிறிஸ்துவின் பலியினால், இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தி அது. ஆக இந்த செங்கிடாரியின் சாம்பல் என்பது பாவம் போக்குவதற்கான சாம்பலாக அது பார்க்கப்படுகிறது. இப்பொழுதும் கூட நாம் செங்கிடாரியின் சாம்பல் பயன்படுத்துவதில்லை. பதிலாக குருத்தோலையினுடைய சாம்பலை தான் பயன்படுத்துகிறோம். இதை கேட்டு வாங்கிறதுக்குள்ள படாத பாடா இருக்கு. நமக்கு நல்லா தெரியும். போன வருஷம் முண்டி அடிச்சு ஓடி பிடிச்சி ஒரு ஓலைக்கு பதில் குறைஞ்சது குத்தா வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து அதை பிள்ளைய கையில கொடுத்து அதை வச்சு விளையாண்டு, அதனால கொண்டாந்து கோயில்ல உட்காந்து கோயிலையும் விளையாண்டுக்கிட்டே, அதுவும் பூசை கூட பார்க்காம பெருசை கேட்காம அதை வச்சுக்கிட்டு டிசைன் டிசைனா குருத்து செஞ்சு, அந்த குருத்துல சிலுவை செஞ்சு அதை எடுத்துட்டு போய் எங்க வச்சோம்னே தெரியாம எறானத்துல சொல்லி வச்சுட்டு எங்களா இருக்கு தேடி பிடிச்சி கண்டுபிடுறான்னு சொல்லி அந்த குருத்தோலைகளை திரும்ப கொண்டாந்து கொடுத்தீங்க பத்தியா, அதுல இருந்து கிடைக்கிறது இப்போது இருக்கிற சாம்பல். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையாமையை சொல்லுகிறது. இந்த உலகத்தில் உலகமே நிரந்தரம் இல்லை, உலகம் நிலையானது இல்லைன்னு சொல்லுவாங்க. உலகம் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. நமக்கு முன்னாடியும் உலகம் இருக்கு, நமக்கு பின்னாடியும் உலகம் இருக்கு. உலகம் என்றுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் ஒரு நிலையானது என்று சொல்லிவிட முடியவில்லை. நம்முடைய காலம் ஒரு குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்தில் நம்முடைய வாழ்வை பரிசோதித்து பார்ப்பதற்கு தான் இந்த தவக்காலம், இதற்குத்தான் இந்த விபூதி புதனும் கூட. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பரிசோதனையை கொடுப்பதற்கான காலம் இந்த காலம். ஒரு பாடல் வரிகள் உண்டு. நிலையில்லா இவ்வாழ்வில் நிலைப்பதே உன் அருள் அன்பேன், நிலையில்லா இவ்வாழ்விலே நிலைப்பதே உன் அருள் அன்பே. இப்படியாக அந்த பாடல் செல்லும். நம் வாழ்வில் நிலையில்லாத இந்த நம்முடைய வாழ்வில் நிலையான நம் ஆண்டவரை தேட வேண்டும். ஒரு வசனம் ஒண்ணு படிச்சேன். பிறக்கிறது தெரியல, இறக்குறதும் தெரியல, இதுக்கு இடைப்பட்ட கொஞ்சம் காலம் இதுல நாம போடுற ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, குதிக்கிற குதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலுக்காக சொல்றேன். என்னடா இது முத நாள் அதுமா இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இறந்த 36 மணி நேரத்துல நம்ம உடம்புல ஈமுக்கிதான், 60 மணி நேரத்துல அந்த உடல்ல இருந்து நாற்றம் எடுக்குதான், 3வது நாள்ல நகம் கழுண்டு கீழே விழுந்துருதான்,
4வது நாள்ல ஈரெல்லாம் கொட்டி விடுதான். 5வது நாள்ல நம்முடைய மூளை இருக்குது, சளியாட்டம் உருகி ஓடிவிடுதான். 6வது நாள்ல வாயு ஊதி போய் வயிறு வெடிச்சு விடுதான். 2 மாசம் உடம்பு சதெல்லாம் உருகி போயிடுதான். மீதி இருக்கிறது இந்த எலும்பு கூடு மட்டும்தான். சொல்லுவாங்க, ஒரு அரசனுடைய வீட்டுல முக்கியமான இடத்துல ஒரு எலும்பு கூடு தொங்குமா. எப்பொழுது அந்த அரசன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த எலும்பு கூட பார்த்துருவானா. பார்த்துட்டு சொல்லுவானா, எதுக்காக இப்படி வச்சிருக்கீங்க, ஒரு அபசகனமா இருக்க அப்படின்னு கேட்டதப்ப அவன் சொன்ன, என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இதுதான். நான் இந்த உலகத்தில் நிலையில்லாதவன், நான் நிலையானவன் அல்ல என்பதை எனக்கு அது உணர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிதான். எனவே அன்புக்குரியவர்களே, நவக்காலத்தின் முதல் நாளில் நம்முடைய வாழ்வை பரிசோதிப்பதற்கான ஒரு அழைப்பாக இந்த விபூதி புதன் தொடங்குகிறது. வாழ்வை பரிசோதிப்போம், நிலையான நம் ஆண்டவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். அதுதான் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அழைப்பாக இருக்கும்.